வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முக்கியமான திட்டங்கள். ஓகேங்களா? அந்த சீரிஸ்ல முதல் திட்டம், முக்கியமான திட்டம், ரொம்ப முக்கியமான திட்டம். கண்டிப்பா எக்ஸாம்க்கு நம்ம எதிர்பார்க்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இந்த திட்டம் மாதந்தோறும் ரூபாய் 1000 1,00,00,000 மகளிர் பயன். உதவித்தொகை அல்ல, உரிமைத் தொகை. ஓகேங்களா? கலைஞர் பெண்கள் உரிமை திட்டம். இந்த கலைஞர் பெண்கள் உதவி திட்டம் தொடங்கப்பட்ட தினம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் செப்டம்பர் 15, 2023 அன்று சிஎன் அண்ணாதுரையின் பிறந்த நாள் அன்னைக்கு தான் அவங்கள நினைவு கூறும் வகையில் அன்றைக்கி தான் தொடங்கியிருக்காங்க. செப்டம்பர் 15, 2023 கலைஞர் உரிமைத் தொகை. நோக்கம்: தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமைகளை மானிய திட்டம் பெண்களுக்கு நிதியுதவி மற்றும் அதிகாரம் வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. குடும்பத் தலைவர்களாக அங்கீகரிக்கப்பட்ட பெண்களின் வாழ்வாதாரம் மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும், அதன் மூலம் சமூகத்தில் பாலின சமத்துவத்தையும் கண்ணியத்தையும் மேம்படுத்துவதையும் இது நோக்கமாக கொண்டது. இதோட நோக்கம் வந்து என்னது அப்படின்னா, குடும்பத் தலைவர்களாக அங்கீகரிக்கப்பட்ட பெண்களின் வாழ்வாதாரம், வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதும், சமூகத்தில் பாலின சமத்துவத்தையும் கண்ணியத்தையும் மேம்படுத்துவதும். இது வந்து கூட்டுறவில் வைப்பாங்கப்பா. இது அப்படியே கூட்டுறவில் வைப்பாங்க. அமைச்சகம் வந்து தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் கீழே தான் செயல்படுது. பயனாளிகள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குடும்பத் தலைவராக அங்கீகரிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட பெண் பயனாளிகள், 2ஆம் நிலை பயனாளிகள், திருமணமாகாத பெண்கள், விதவை, மறுமணம் மற்றும் திருநங்கைகள், குடும்பம் நடத்துபவர்கள் 2ஆம் நிலை பயனாளிகளாக இவங்களாம் வந்து செகண்ட் ஸ்டேஜில் இருக்க பயன்பெறுவோர். தகுதி வரம்பை பொறுத்த வரைக்கும் இத்திட்டத்திற்கு தகுதி பெற விண்ணப்பதாரர்கள் பின்வரும் நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். 2002ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் முன் பிறந்தவர்களாகவும் 21 வயது பூர்த்தி அடைஞ்ச 21 வயசு முடிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு. குடும்ப நிலை அட்டையில் குடும்பத் தலைவராக அங்கீகரிக்கப்பட்டவர்கள். ஒருவேளை அவ்வாறு வெளிப்படையாக இல்லையெனில் குடும்ப அட்டையில் பட்டியலிடப்பட்டுள்ள எந்த பெண்ணும், அதாவது 21 வயது மேற்பட்ட எந்த பெண்ணும் இதற்கு பரிசீலிக்கப்படலாம் சொல்கிறாங்க. பொருளாதார அளவுகோல்: குடும்பம் பின்வரும் பொருளாதார வருஷத்துக்கு வந்து 2.5 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும் ஆண்டு வருமானம். 5 ஏக்கருக்கு குறைவாக நன்சை, 10 ஏக்கருக்கு குறைவாக புன்சை, ஆண்டுக்கு 3600 யூனிட் தான் மின்சாரத்தை பயன்படுத்தியிருக்கணும் அப்படின்றாங்க. முக்கிய அம்சம் சொல்லி பார்த்தோம்னா, மாதாந்திர அடிப்படை வருமானம் தகுதியுள்ள 10.6 மில்லியன் பெண்களுக்கு அடிப்படை வருமானமாக மாதத்திற்கு 1000 வழங்கப்படும். ஆண்டு மானியம் வாழ்வாதாரமாக மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த தகுதியுள்ள ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஆண்டுக்கு 12,000 கூடுதலாக வழங்கப்படுன்றாங்க. ஓகேங்களா? அப்படின்னா 10.6 மில்லியன் பெண்களுக்கு தராங்க. 12,000 கூடுதலாக யாருக்கு தராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டு மானியமாக வாழ்வாதாரம் மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த தகுதியுள்ள ஒவ்வொரு பெண்ணுக்கும். அந்த தகுதின்றது என்னது அப்படின்னா, அந்த 3600 யூனிட் கரண்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது, 5 ஏக்கருக்கு கீழே நஞ்சை, 10 ஏக்கருக்கு கீழே புஞ்சை, இந்த அது சொல்கிறாங்க 5 கீழே தான். அங்கீகாரம் மற்றும் உரிமைகள்: இத்திட்டம் குடும்ப நலன்களில் பெண்களின் சம அந்தஸ்தை மேம்படுத்தி குடும்பம் மற்றும் சமூக பொறுப்புகளில் பெண்களில் ஒரு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளிக்கிறது. செயல்படுத்தல்: விண்ணப்பத்திற்கு தனி வருமான சான்றிதழ்களோ நிலப்பதிவேடுகளோ தேவையில்லை. தனியாக வந்து இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட் எதுவும் தேவையில்லை. இன்கம் சர்டிஃபிகேட்டு, நிலப்பதிவேடு தேவையில்லை. ஓகேங்களா? செப்டம்பர் 15 அண்ணாவோட பிறந்தநாள் அன்றைக்கி தொடங்கியிருக்காங்க. செப்டம்பர் 17 செப்டம்பர் 15 வந்து பார்த்திங்கன்னா அண்ணா பிறந்தநாள். செப்டம்பர் 17 பெரியார் பிறந்தநாள். ஓகேங்களா? நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கலைஞர் பெண்கள் உரிமைத் தொகை. நன்றி நண்பர்களே. அடுத்த திட்டத்தில் நாம் சந்திப்போம். நன்றி.